மருத்துவமனைகள் நோக்கி கருத்தரிப்பு மையத்தை நோக்கியே மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையாக கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும்? நிறைய வாலிபர்களுக்கு இந்த நைட் ஃபாலோ ஏற்படுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆண் மகனாக இருந்துச்சுன்னா வாரம் 2 வாட்டி உடல் உறவோ அல்லது மாஸ்டர்பேஷனோ ஒரு 5 days ஆப்சன்ஸ் இருக்கணும். ஒரு விந்தணுக்கள் பரிசோதனை கொடுக்கணும். ஒரு வாட்டி எடுத்துட்டு நீங்கள் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆண்மகன் ஃபீல் பண்ணக்கூடாது. அதை ஒரு 3-4 டைம்ஸ் எடுத்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் எந்த நேரம் கொடுக்கலாம் சார்? எப்போ கொடுக்கணும்? முடிஞ்ச அளவுக்கு உணவு முறை எந்த மாதிரி மாற்றுனா இந்த விந்தணுக்களோட அளவுல அதிகப்படுத்தலாம்? அதாவது உணவை விட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்றாங்க. லேட்டா கல்யாணம் பண்ணா குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல்கள் தொடர்ந்து பேசப்பட்ட நிலையில மருத்துவமனைகள் நோக்கி கருத்தரிப்பு மையத்தை நோக்கியே மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையா எந்த அளவுக்கு ஒரு விந்தணு இருக்கணும், ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு விந்தணு இருக்கணும், இயற்கையாக கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கணும்? அதாவது பொதுவாகவே இப்போ திருமணமானதுக்கு அப்புறமா 2 மாசத்துலயே எல்லாத்துக்குமே பயம் வந்துருது. இப்போ 2 monthsலயே கன்சீவ் ஆக முடியலைன்னா உடனே பயப்படுறாங்க. போயிட்டு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரோ அல்லது ஒரு டெஸ்ட் சென்டரோ போயிட்டு அவங்க விந்தணுக்கள் பரிசோதனை பண்றாங்க. பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணும்போது சில பேருக்கு நார்மல் ரேஞ்சில் இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விந்தணுக்கள் பரிசோதனை பண்றீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் ஒரு கன்சிக்யூட்டிவா ஒரு டைம் பீரியட்ல எடுத்துட்டு ஒரு 1 month கேப் விட்டு எடுத்துட்டு அப்பவும் அவங்களுக்கு கம்மியா இருக்கும்போது மட்டும்தான் கவலைப்படணும். ஏன்னா நிறைய இடத்துல அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலு, பாடி ஹீட்டு, அதே மாதிரி அவங்க விந்தணுக்கள் எந்த டைம்ல கொடுக்குறாங்க. இப்போ ரொம்ப வெயில் டைம்ல போயிட்டு கொடுக்கும் பொழுது அவங்க உடல் வெப்பத்தை அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க விந்து வெளியாச்சுன்னா நீத்து போய் தான் இருக்கும். அதில் விந்தணுக்கள் கம்மியாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சித்த மருத்துவ முறைப்படி. ஏன்னா சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறேன்னா உடல் எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கிறதோ அப்போ தான் அவங்களுக்கு விந்தணுக்கள் ப்ராப்பராக வெளியேறும், அதோட குவாலிட்டி ப்ராப்பராக இருக்கும். அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே நிறைய பேர் ஹனிமூனுங்கிறன்னு ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ஹில் ஸ்டேஷன் தான் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விந்தணுக்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. அதனால் ஈவன் அந்த கலெக்ஷனுக்கு கொடுக்கும்போது கூட விந்தணுக்கள் நீங்கள் லேபில் கொடுக்கும் பொழுது உங்களோட உடல் வெப்பநிலை முந்தின நாள் நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்களா, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சா, அல்லது தூக்கம் ப்ராப்பராக தூங்கி இருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்கறது மிகவும் அவசியம். அதே மாதிரி உடல் உறவோ அல்லது மாஸ்டர்பேஷனோ ஒரு 5 days ஆப்சன்ஸ் இருக்கணும். ஒரு விந்தணுக்கள் பரிசோதனை கொடுக்கும்பொழுது அதையும் பார்க்கறது மிக அவசியம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உடனே போயிட்டு நான் விந்தணுக்கள் பரிசோதனை கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கறது தவறு. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற டைம்லேருந்து அவங்க எத்தனை நாள் அல்லது எவ்வளோ நேரம் கழித்து அவங்க அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பொதுவாக ஒரு ஆண்மகன் போயிட்டு ஒரு லேபில் நீங்கள் டெஸ்ட்டுக்காக கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது எப்போ அவங்க எடுக்கிறாங்க, அதோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் தான். ஏன்னா ஸ்டோரேஜுங்கிறது கூலிங்கான பகுதியில் தான் வச்சுருக்கணும். அதை ஸ்டோர் பண்ண மெத்தட்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் எல்லா லேபுமே அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியாது. அதனால் ஒரு அத்தரைஸ் லேபில் போயிட்டு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு வாட்டி எடுத்துட்டு நீங்கள் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆண்மகன் ஃபீல் பண்ணக்கூடாது. அதை ஒரு 3-4 டைம்ஸ் எடுத்தும் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் எந்த நேரம் கொடுக்கலாம் சார்? எப்போ கொடுக்கணும்? முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெயில் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் விந்தணுக்கள் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாடி ஹீட்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு உடனடியாக காலையில் போய் கொடுக்கறத தவிர்க்கணும். தூக்கமே இல்லாமல் ஒரு 2-3 நாள் தூங்கியிருக்க மாட்டாங்க ப்ராப்பராக. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட விந்தணுக்கள் கண்டிப்பாக பாதிக்கும். இதை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஈவன் நிறைய லேபில் என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு வாட்டி எடுத்த விந்தணுக்களையே ஒரு 3 லேபில் கொடுக்கும்போது ரிப்போர்ட்ஸ் மாறி மாறி வருது. அதை என்னோட பேஷண்ட்டே நான் பார்த்துருக்கேன். அதனால ரிப்போர்ட்டை மட்டும் நம்பிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எது ப்ராப்பராக எடுத்திருக்கீங்களான்னு பார்த்துட்டு என்னதான் கம்மியான லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வரி பண்ணிக்கூடாது. ஒரு ஆண்மகனோட விந்தணு அளவு முக்கியமான ஒரு விஷயமா? ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த அளவு அதிகமான இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 80 millions வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் 60 millions ஆச்சு, 40 millions ஆச்சு, ஈவன் 20 million போதும் உங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தரிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 millions அபோவ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இயற்கையாக குழந்தை பிறப்பது ஈஸியாக அமையும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது பிரச்சனைகள் வரும். அதனால் 60 millions அபோவ் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. உணவு முறை எந்த மாதிரி மாற்றுனா இந்த விந்தணுக்களோட அளவில் அதிகப்படுத்தலாம்? அது ஆரோக்கியமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் சார் உணவு பொறுத்தவரை? அதாவது உணவை விட
சித்த மருத்துவத்துல நீங்க என்னதான் நம்ம ஓரளவுக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்த பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியமா தான் எல்லா ஆண் மகனுமே சாப்பிட்டுட்டு தான் வரோம். ஆனா, இப்ப வெளிய தங்கி இருக்கவங்க, அந்த மாரி ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடுறது, கடையில சாப்பிடுறது, அது எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆரோக்கியமா கொஞ்ச நாளைக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் நெறைய சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் இயற்கையான உணவு முறைகளுக்கு மாறுனாங்கன்னா, ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். ஆனா, சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் உடல் வெப்பம் வந்து இதுக்கு மெயினான ரோல் வகிக்குது. உடல் வெப்பம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல்டா நீங்க வந்து வச்சுக்கிறீங்களோ, அதிகரிக்காம வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மட்டும் தான் விந்தணுக்கள் வந்து நல்லா உற்பத்தி ஆகும். உடல் வெப்பம் வந்து எப்போ வந்து ஒரு ஆண் மகனுக்கு வந்து அதிகமாகுதோ, அப்போ வந்து கண்டிப்பா விந்து வந்து நீர்த்து போயிரும். அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்மும் கம்மியாயிரும். அதே மாரி நைட் ஃபால் வந்து வர ஸ்டார்ட் ஆயிரும். நெறைய வாலிபர்களுக்கு வந்து இந்த நைட் ஃபாலும் வந்து ஏற்படுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆண் மகனா இருந்துச்சுன்னா, வாரம் 2 வாட்டி நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கும் பொழுது, அதே மாரி தண்ணி வந்து நெறைய குடிக்கணும். நெறைய பேத்துக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கறனால என்ன ஆகுதுன்னா, மலம் வந்து ஃப்ரீயா கழிக்க முடியாம அவங்க வந்து முக்கி முக்கி மலம் கழிக்கிறதுனால, சில பேத்துக்கு வந்து சொட்டு விந்து வந்து வெளியேறுது. சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, "டாக்டர் எனக்கு வந்து ஆரோக்கியமா தான் இருந்தேன். இந்த மாரி மலச்சிக்கல் வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு. எனக்கு வந்து உடல் வெப்பம் வந்து அதிகமா இருக்கு. ஆனா எனக்கு தொடர்ந்து எந்த ஒரு மருத்துவமே நான் பார்க்காதனால, எனக்கு இப்போ வந்து மலம் கழிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. அந்த மாரி நான் பிரஷர் பண்ணும்பொழுது, எனக்கு ஸ்பெர்முமே வந்து யூரின் வழியா வந்து வெளியாகுது. நான் மலம் கழிக்கணும்னு ட்ரை பண்ணும்பொழுது, ஸ்பெர்ம் வந்து வெளியாகுதுன்னு சொல்றாங்க." சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் உடல் வெப்பத்த எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா வச்சுக்கிறது நல்லது. அப்படின்னா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் மருந்துகள் என்னென்ன சார் இருக்கு? இப்ப அதிகரிக்கணும், விந்தணுவ அதிகரிக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா மருந்துகள் என்னென்ன இருக்கு? எத பயன்படுத்தணும்? லட்சக்கணக்குல இருக்குதுன்னு சொல்லலாம். மூலிகை மட்டும் கிடையாது. மருத்துவ முறைகள் வந்து இந்த விந்தணுக்கள வந்து உற்பத்தி பண்றதுக்கு எண்ணற்ற வகையில இருக்கு. இப்ப பொதுவாக தெரிஞ்சது வந்து அஸ்வகந்தா, பூனைக்காளி, இந்த நீர்மூலி அந்த மாரி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒவ்வொரு மூலிகைக்குமே உங்களுக்கு வந்து நெறைய பலன்கள் இருக்கு. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து விந்தணுக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நம்ம ரொம்ப பெரிய மருந்துகள, பெருமருந்துகள்லாம் தரப்போறது கிடையாது. எளிதில வந்து உங்களுக்கு அப்சார்ப்ஷன் பண்ற மாரி மெடிசின்ஸ் குடுத்து, ஈவன் தங்க பஷ்பம் வந்து சித்த மருத்துவத்தில ஒரு ஸ்பெஷலான மெடிசின். அதாவது இருக்கிறதுலே மிகவும் சிறந்தது வந்து தங்க பஷ்பம். ஏன் அத வந்து தங்க பஷ்பம்னு சொல்றோம்னா, உங்களுக்கு வந்து இந்த விந்தணுக்கள வந்து டைரக்ட்டாவே உற்பத்தி பண்ணும். அதோட வேலை என்னன்னா, இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு அஸ்வகந்தா சூர்ணம் வந்து நம்ம குடுக்குறோம்னா, அது வந்து ஒரு 80% வேலை செய்யுதுன்னா, நம்மளோட தங்க புஷ்பத்த வந்து அதில கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி குடுக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து 200% அதோட வீரியம் வந்து அதிகமாகும். இது வந்து எல்லாருமே சைட் எஃபெக்ட் இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஆனா தங்க புஷ்பத்த வந்து சேஃபான மெத்தட்ல எடுத்துக்கொள்ளும் பொழுது, டோசேஜ் படி கரெக்ட்டா ரெகுலரா எடுத்துட்டு வரும்பொழுது, கண்டிப்பா விந்தணுக்கள் வந்து ரொம்ப ஈவன் ஆசோஸ்பெர்மியாவா இருந்தாலும் சரி, ஒலிகோஸ்பெர்மியாவா இருந்தாலும் சரி, தங்க புஷ்பம் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். தங்க புஷ்பம் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில அது வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் மெடிசின் தான். இது நீங்க எந்த ஒரு சித்த மருத்துவர்ட்ட நீங்க கேட்டீங்கனாலும், அது வந்து ரொம்ப சிறப்பான மருந்துகள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட பலன்கள் வந்து எவ்வளோக்கு இருக்குன்னு. ஆனா அது வந்து ரொம்ப மிஸ்கன்செப்ஷன்ல நெறைய பேர் வந்து அது சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்டின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. தங்க புஷ்பத்த வந்து கரெக்ட்டான டோசேஜ்ல எடுத்துக்கொள்ளும் பொழுது நெறைய பலன்கள் வந்து கிடைக்கும். ஆனா இப்போ ரீசென்ட் டேஸ்ல என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் இந்த அயல் நாட்டிலருந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி வந்து வெளியூர்லருந்து ஷிலாஜித் வித் கோல்டுலாம் வருது. ஆனா அத வந்து நம்பி நம்ம மக்கள் எடுக்குறாங்க. ஆனா நம்ம சித்த மருத்துவத்தில எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாம இந்த தங்க புஷ்பத்த வந்து சில மூலிகைகளோட சேர்ந்து குடுக்கும்பொழுது நல்லாவே பலனளிக்கும். மக்களுக்கு புரிதல் இருக்கா சார்? இப்போ அலோபதி மருத்துவத்தை வந்து நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து, இப்போ சித்த மருத்துவத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த அந்த மருத்துவம் தான் சரியா இருக்கும் அப்டின்ட்டு வர வர மக்கள் வராங்களா அப்டி? கண்டிப்பா வராங்க. நெறைய பேத்துக்கு இது வந்து புரிஞ்சுட்டே தான் வருது. ஈவன் சித்த மருத்துவத்தில இருக்கக்கூடிய இந்த பஷ்ப வகைகள் எல்லாமே நானோ மெடிசின். நானோ மெடிசின்ங்கிறது இப்ப தான் வந்து அறிவியலுக்கே வந்து உட்படுத்துறாங்க. நானோ மெடிசின் நானோ பார்ட்டிகிள்ஸ வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது. அது இப்ப தான் வந்து நவீன மருத்துவத்தில கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. ஆனா நம்ம சித்த மருத்துவத்தில இந்த நானோ மெடிசின்ங்கிற இந்த பஷ்ப வகைகள வந்து அந்த காலத்திலேயே நம்ம சித்தர்கள் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் அட்வான்ஸ் சயன்ஸ் தான் சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப பழமையான மருத்துவமே கிடையாது. சித்த மருத்துவத்த வந்து இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அது வந்து இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு சயன்ஸ்ல தான் இருக்கு. இன்னும் யாருனாலயும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கு. ஆனா அந்த மெடிசின்ஸோட வீரியம், அதே மாரி வந்து அந்த பலன்கள் எல்லாமே வந்து நல்லாவே கிடைக்கும். விந்தணு தொடர்பா இந்த அளவு அதிகரிக்கிறத தாண்டி, ஆரோக்கியத்தை தாண்டி வேற என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு சார்? அதுக்கு என்ன தீர்வு அப்டி? அதாவது ஒரு ஆண் மகனுக்கு விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணும்பொழுது 3 விஷயத்த வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். ஒண்ணு வந்து கவுண்ட், இன்னொன்னு வந்து மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி. நெறைய பேத்துக்கு இந்த கவுண்ட்ட பத்தி நெறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இந்த மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி பத்தி நெறைய பேத்துக்கு தெரியறது கிடையாது. மொட்டிலிட்டிங்கிறது அந்த விந்து வந்து நீந்தி போகும் தன்மை. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, நீந்தி போக முடியுதா அப்படின்னு இருந்தா அது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அந்த ஓவமோட போய் சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து ஆரோக்கியமாக பெற முடியும். அதே மாரி வந்து மார்ஃபாலஜிங்கிறது இந்த ஒரு ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா, ஒரு லிசார்ட் ஷேப்ல இருக்கும். ஹெட்டு, நெக்கு, டெயிலு. அந்த ஹெட்ல ஏதாவது டிஃபெக்ட்ஸ்
வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். டெய்ல் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வந்தனாலும் ப்ராப்ளம் தான். அதனால இந்த 3 விஷயத்தையுமே நீங்க பார்த்து அதில ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா செக் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. நம்ம சித்த மருத்துவத்தில இந்த கவுண்ட் வந்து கம்மியா இருந்தாலும் சரி, மொட்டிலிட்டி கம்மியா இருந்தாலும் சரி, ஈவன் மார்ஃபாலஜி கம்மியா இருந்தாலும் சரி, நம்ம எளிமையான சித்த மருந்துகள் குடுக்கும்பொழுது கண்டிப்பா நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். நீங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு நம்ம மெடிசின்ஸ் ஒரு 2, 3 மந்த்ஸ் நீங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு, ஒரு செகண்ட் மந்த்லயே நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுறது கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட்ஸ்லயே பார்த்துக்கலாம். பிசிஓஎஸ், பிசிஓடி இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன சார்? இதுக்கு மக்களுக்கு புரியிற மாரி சொல்லுங்க. அதாவது பிசிஓடிங்கிறது பெண்களுக்கு ஏற்படும் நீர்க்கட்டிகள். இது வந்து நீர்க்கழலைகள், நீர்க்கட்டிகள்னு சொல்லலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பிசிஓடின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த ரீசன்ட் டேஸ்ல என்ன ஆகுதுன்னா, பிசிஓஎஸ்ன்னு வந்து டெர்ம் பண்ணி கூப்பிடுறோம். பிசிஓஎஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் சிம்ப்டம்ஸ வந்து நம்ம வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்றோம். என்னன்னா பிசிஓடில வந்து அது வந்து நீர்க்கட்டி மட்டும் உள்ள ஏற்பட்டுச்சுன்னா, அத வந்து டிசீஸ்ன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இப்ப வந்து பிசிஓஎஸ்ங்கிறம்போது இந்த எக்ஸ்டர்னல் ஹேர் குரோத்து, பிக்மென்டேஷனு, எக்ஸசிவ் பாடி வெயிட் கெயின் இப்போ வந்து பெண்களுக்கு பிசிஓடி வந்துருச்சுன்னா, என்னதான் வந்து அவங்க வந்து வெயிட் கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நெனைச்சாலும், வெயிட் கெயின் ஆயிட்டே தான் இருக்கும். அந்த மாரி குரூப் ஆஃப் சிம்ப்டம்ஸ் இருக்கும்பொழுது வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்றோம். இப்போ வெயிட் கெயின் ஆவுறது தான் சிக்கலா? இல்ல வெயிட் கெயின் ஆனா தான் இந்த சிக்கல் வரும் அப்படிங்க? அதாவது நெறையா பேரு என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இப்போ போயிட்டு ஒரு டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்குமா? நீங்க ஃபர்ஸ்ட்டு வெயிட்ட குறைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் குடுக்குறோம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, அப்போ அந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அவங்க என்னதான் வந்து டயட் இருந்தாலும், சாப்பிடாம இருந்தாலும் அல்லது எக்சர்சைஸ் வந்து ரொம்ப அதிகமா பண்ணாலும், ஈவன் 1 கேஜி கூட குறையாது. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன ஆகும்னா, வெயிட் கெயின் ஆயிட்டே தான் இருப்பாங்க. இந்த வெயிட் கெயினுக்கு மெயின் ரீசனே அந்த உடல் பருமன் கிடையாது. பிசிஓடி தான் வந்து மெயினான ஒரு ரூட் காஸ். அதனால அந்த பிசிஓஎஸ வந்து டீடாக்ஸிஃபை பண்ணி நம்ம சித்த மருந்துகள் குடுத்து, அத வந்து வெளியேத்தும் பொழுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் ஆயி, உங்களுக்கு வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன், அந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பரா சரியாயிரும். இதற்கான சிம்ப்டம்ஸ் எல்லாம் என்ன சார்? இந்த வெயிட் கெயின் மட்டும் தானா? இல்ல வேற சிம்ப்டம்ஸ் இருக்கா? அதாவது பிசிஓஎஸ்க்கு மெயினான சிம்ப்டம்ஸே வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் அதாவது மாதம் மாதம் வர அந்த பீரியட்ஸ் வந்து எப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகுதோ அல்லது வந்து ப்ரீயா வருதோ அந்த மாரி ஏற்படும் பொழுது அவங்க உடனடியாக யுஎஸ்ஜி அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துட்டு, அப்டோமென் எடுத்து பார்த்துட்டு, அதில ஏதாவது நீர் கட்டி இருக்கான்னு பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். நெறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இப்போ பீரியட்ஸ் வரலைன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 2, 3 மந்த்ஸ் கழிச்சு ஒரு லோக்கல் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. டேப்லெட்ஸ் அந்த மாரி டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. நெறைய பேர் பிரிஸ்கிரைப் பண்ணியும் அந்த 21 டேஸ் பில்ஸ்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த சத்தான முட்டைகள் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வாழ்நாள்ல குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ வந்து அவங்க யங் ஏஜ்லயே அவங்களுக்கு வந்து இந்த மாரி மாத்திரைக்கு வந்து அடிமையாகி என்ன என்ன ஆகுதுன்னா, அந்த மாத்திரைக்கு செயற்கையான முறையில வந்து அந்த மாத்திரைகள் வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். ஆனா அது வந்து நேச்சுரலா பீரியட்ஸ் கிடையாது. அவங்க வந்து அந்த மாத்திரைய போட்டு அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸசிவான எக்கும் வந்து வேஸ்ட் ஆயிருது. அப்போ வந்து வேஸ்ட் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட திருமண வயது வந்ததுக்கு அப்புறமா, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்ட்டு போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. திருப்பி ஃபாலிகுலர் ஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து பார்ப்பாங்க. அப்போ வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து நெறைய பெண்களுக்கு இந்த காலத்தில அந்த எக் குரோத் இல்ல. எக் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வளர்ச்சி இல்ல. அல்லது வந்து முட்டைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னு சொல்றதுக்கான மெயின் ரீசனே அவங்க வந்து சின்ன வயசுல அதாவது தன்னை அறியாமயே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 நாள் மாத்திரைகள், அதே மாரி வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சில கருத்தடை மாத்திரைகள்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர வச்சது தான். அது வந்து அப்பதான் அவங்களுக்கு புரியும். அதனால பெண்களுக்கு எப்போ வந்து மாதவிடாய் வந்து ப்ராப்பரா வரலையோ, அப்போ வந்து இயற்கையான முறையில அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான சித்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியா சரி செஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஹெச்பி லெவல் எப்படி இருக்கு? அவங்களோட ஹார்மோன் லெவல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ஈஸியா சரி செஞ்சுக்க முடியும். கொஞ்சம் மைல்டு எக்சர்சைஸு, டயட்ரி சேஞ்சஸ் அந்த மாரி பண்ணும்பொழுது, நம்ம மெடிசின்ஸும் சேர்ந்து சித்த மருந்துகள் கொடுத்துக்கொள்ளும் பொழுது, இயற்கையான முறையில அந்த முட்டைகள வந்து வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில உங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து மாதம் மாதம் வெளிவரும். மாதம் மாதம் அந்த இயற்கையாக வரும்பொழுது மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த முட்டைகள் வந்து ப்ராப்பரா இருக்கும். குழந்தைக்காக நீங்க வந்து ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஈஸியா வந்து கன்சீவ் ஆக முடியும். இப்போ ஏஎம்ஹெச் லெவல் பத்தி பெண்கள் அச்சப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லுங்க சார்? அது ஆன்டி முல்லரின் ஹார்மோன். அதாவது ஏஎம்ஹெச் லெவல் வந்து இப்போ ரீசென்ட் டேஸ்ல நெறைய பெண்கள் வந்து இத பத்தி வொரி பண்ணிக்கிறாங்க.
ஆரோக்கியமாக யங் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல் வந்து அதிகமா தான் இருக்கணும். ஆனா வந்து அவங்களுக்கு எப்போ வந்து பிசிஓடி வந்துருச்சோ, ஈவன் 25 இயர்ஸ் ஏஜ் அபோவ் வந்து பிசிஓடி வந்துருச்சுனாலோ, அல்லது வந்து பிலோ பிசிஓடி வந்துருச்சுனாலோ, ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலும் அது வந்து தப்பு தான். ரொம்ப கம்மியா இருந்தாலும் தப்பு தான். அது வந்து மாடரேட் லெவல்ல இருக்கணும். இப்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பா அவங்க அல்ட்ராசவுண்ட் எடுத்து யூட்ரஸ் அல்ட்ராசவுண்ட் எடுத்து அவங்களுக்கு பிசிஓடி இருக்கான்னு செக் பண்ணி அத வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணா மட்டும் தான் ஏஹெச் லெவல் வந்து ப்ராப்பரான பேலன்ஸ்டான லெவல்ல இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்கிறதும் தப்பு தான். இப்போ கருப்பை கட்டிகள் இருக்கு, அது வருது. அத சரி செய்யணும்னா எத்தனை மாதங்கள் ஆகும்? சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் என்ன மருந்துகள் இருக்கு? அதாவது இந்த பிசிஓடிய பொறுத்தவரைக்கும் எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து க்யூரே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் பண்ணணும். இது வந்து அப்படியே தான் இருக்கும்னு வந்து நவீன மருத்துவத்திலே ஆகட்டும், அதே மாரி வந்து ஈவன் டயட்டீஷியன் யார்ட்டயா கேட்டீங்கனாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஆனா சித்த மருத்துவத்தில 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது சித்த மருத்துவம் வந்து தோன்ற காலம் முதலே நம்ம சித்த டெக்ஸ்ட்லயே ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து நீர்க்கழைகள், நீர்க்கட்டிகள்னு வந்து சித்தர்கள் வந்து குடுத்துருக்காங்க மெடிசின்ஸ். அத தான் நம்ம வந்து மெடிசின்ஸா தர்றோம். அந்த மெடிசின்ஸ் வந்து குடுக்கும் பொழுது மேக்ஸிமம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே இருந்துச்சுன்னா 2 டூ 3 மந்த்ஸ்லயெல்லாம் கூட நெறைய பேத்துக்கு வந்து பிசிஓடி சரி செஞ்சிருக்கோம். அதே மாரி வந்து அந்த நீர்க்கட்டி எல்லாமே வந்து வெளிய ஆட்டோமேட்டிக்காவே அந்த மாதவிடாய் வரும்போது அது வந்து வெளிய வந்துரும். அதுக்கப்புறமா நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது, அதில வந்து நீர்க்கட்டிகளே வந்து சுத்தமா இருக்காது. நெறைய பேத்துக்கு இது வந்து ரிசல்ட்ஸ் குடுத்துருக்கோம். அதே மாரி இந்த பிசிஓடி வந்து ட்ரீட் பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. நம்ம சித்த மருந்துகள் குடுக்கும் பொழுது, அந்த ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் ஆயி, அந்த யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி, அந்த உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. அதே மாரி சித்த மருத்துவத்தில இந்த பிசிஓடியா இருந்தாலும் சரி, பிசிஓஎஸ் இருந்தாலும் சரி, மெடிசின்ஸ் வந்து ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது எந்த வகையில, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அது வந்து படிப்படியாக கண்ட்ரோல் ஆகுறது ரிப்போர்ட்ஸ்லயும் நீங்க பார்த்துக்க முடியும். இதற்கு முன்பே விந்தணுக்கள் தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கருப்பை கட்டிகள் பிரச்சனைகள்னு சொல்லியிருந்தீங்க. மற்ற என்ன தவறுகள் செய்றாங்க? தம்பதிகள் வந்து குழந்தையின்மைக்கான காரணம் என்ன? அவர்கள் தவறுகள் என்ன செய்றாங்க? அது குறித்து சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் பிரச்சனை வரும். பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி, ஃபைப்ராய்டு அந்த மாரி பிரச்சனை வரும். இதையும் தாண்டி ஆண்களுக்கு வந்து என்ன ஏற்படுதுன்னா, இந்த ஸ்க்ராட்டம்ல வந்து இந்த விதைப்பையில வந்து இந்த வெரிகோசில், ஹைட்ரோசில் போன்ற பிரச்சனைய பத்தி நான் நெறைய பேசியிருக்கேன். இதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து எபிடெர்மல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு புதுசா நெறைய பேத்துக்கு வந்துட்டு இருக்கு. புதுசுன்னு சொல்ல முடியாது. இதையும் வந்து நெறைய பேத்துக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த ரீசென்ட் டேஸ்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு. ஆனா இந்த எபிடெர்மல் சிஸ்ட்ங்கிறது அந்த விந்து சேகரிக்கிற பகுதியில வந்து நீர்க்கட்டி மாரி ஏற்படும். இந்த நீர்க்கட்டி ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா, மாஸ்டர்பேஷன் ஹேபிட் உள்ளவங்க அத மாஸ்டர்பேஷன் பண்ணாம விட்டாங்கன்னா, ரொம்ப வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு போயிரும். மாஸ்டர்பேஷன் ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 வீக்குக்கு வந்து நல்லா இருப்பாங்க. திருப்பி அந்த ஸ்பெர்ம் கலெக்ட் ஆகும்பொழுது திருப்பியும் வந்து வலி அதிகமாயிரும். அதே மாரி அந்த அந்த ஸ்பெர்ம் டிராவல் பண்ற பகுதியிலயும் வந்து நீர்க்கட்டி வந்து நெறைய பேத்துக்கு வருது. இதுக்கு மெயின் ரீசனே வந்து அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமா இருக்கிறது தான். அதனால இந்த மாரி எபிடெர்மல் சிஸ்ட் எப்பயாவது பிரிக்கிங் பெயின் வருது. நீங்க ஸ்கேன் பண்ணி வெரிகோசில் இல்ல, ஹைட்ரோசில் இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும், இந்த எபிடெர்மல் சிஸ்ட் இருக்கான்னு பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிகவும் அவசியம். இப்போ ஆசோஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார்? விளக்கம் உங்களோட. அதாவது ஆசோஸ்பெர்மியாங்கிறது விந்தணுக்களே சுத்தமா இல்லாத நிலைமை தான் வந்து ஆசோஸ்பெர்மியா. அதாவது 0 கவுண்ட்ன்னு சொல்றது தான் வந்து ஆசோஸ்பெர்மியா. ஆப்சென்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து ஆசோஸ்பெர்மியான்னு சொல்றோம். ஒலிகோஸ்பெர்மியாங்கிறது அதாவது அளவு வந்து ஓரளவுக்கு இருக்கு. ஆனா போதுமான அளவுக்கு வந்து விந்தணுக்கள் இல்லாத நிலைமை பேர் வந்து ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்றோம். இந்த ஆசோஸ்பெர்மியா வர்றதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. பொதுவாக நெறைய பேத்துக்கு வந்து தெரியாம இன்னமும் இருக்கு. என்னன்னா, இந்த மண்ணாங்கட்டி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய். சின்ன வயசுல யாருக்காவது இந்த மாரி மம்ப்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, அம்மை நோய் மாரி அம்மை சொல்றீங்களா? நோயில ஒரு வகையான அம்மை நோய் தான் வந்து இந்த மம்ப்ஸ்ன்னு. இந்த கழுத்து வந்து வீங்குற மாரி இருக்கும். ஃபீவர் வந்து அதிகமா இருக்கும். இது பெரும்பாலும் ஒரு 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டுட்டுருக்கும். இப்பல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த காலத்துல ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் பிஃபோர் நெறைய பேத்துக்கு ஏற்பட்டுருக்கு. இப்போ வந்து ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்காக வரவங்க கிட்ட நான் ஆசோஸ்பெர்மியான்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வருவாங்க. வந்துட்டு அவங்க எல்லா ஹிஸ்ட்ரியுமே சொல்லுவாங்க. அப்புறமா நான் கடைசியா கேட்பேன். அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு, அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு கடைசியா நான் கேட்பேன். "உங்களுக்கு மம்ப்ஸ் இந்த மாரி பிரச்சனை வந்திருக்கா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்களுக்கு வந்து அப்புறமா அவங்க அம்மாகிட்டயோ அல்லது அவங்க அப்பாகிட்டயோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, "ஆமா சார் எனக்கு வந்திருக்காம்மா" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும். இந்த மம்ப்ஸ் வந்ததுனால தான் எனக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ப சொல்லும்பொழுது தான் அவங்களுக்கே தெரியும். அதனால மம்ப்ஸ் பிரச்சனை உள்ள குழந்தைகள் வந்து முன்னாடி யாருக்காவது இந்த மாரி பிரச்சனை வந்திருந்தாலும், அத ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்றது மிகவும் அவசியம்.
அப்படி மம்ஸ் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பெர்ம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து டெஸ்டிகுலர் வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. அதனால் மம்ஸ் வந்து யாருக்காவது இந்த மாதிரி ஆசோஸ்பெர்மியா இருந்தாலும் சரி, நம்ம சித்த மருந்துகள் வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி ஆசோஸ்பெர்மியாவுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது, என்னன்னா வெரிகோசில் ஹைட்ரோசில். வெரிகோசில் ஹைட்ரோசில் வந்தவங்களும் ஸ்க்ரோட்டமில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த விந்தணுக்களை வந்து அதுவுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி ஆசோஸ்பெர்மியா உள்ளவங்களுக்கும் சரி, ஒலிகோஸ்பெர்மியா உள்ளவங்களுக்கும் சரி, நம்ம மருந்துகள் கொடுக்கும் பொழுது நல்லாவே ரிசல்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒலிகோஸ்பெர்மியாங்கிறது கவுண்ட் வந்து போதுமான அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து அவங்க கிட்ட இல்லாதனால குழந்தை பெறதுக்கு கொஞ்சம் பாதிப்புகள், அதாவது டிலே ஆகலாம். அதனால் ஒலிகோஸ்பெர்மியாவுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒலிகோஸ்பெர்மியாவுக்கும் இந்த மாதிரி வெரிகோசில், ஹைட்ரோசில், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நிறைய பேர் வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருந்திருப்பாங்க. முன்னாடி வந்து ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இல்லாதனால உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறது, ஹெல்தியான ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் நேரத்துக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறது, ஓவர் மாஸ்டர்பேஷனில் வந்து இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து ஒலிகோஸ்பெர்மியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆசோஸ்பெர்மியாவாக இருந்தாலும் சரி, ஒலிகோஸ்பெர்மியாவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 3 to 4 மந்த்ஸ் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.